நிறைய பிரச்சனையில் நீங்கள் சந்திச்சிருந்தீங்க பாருங்கள். அந்த பிரச்சனையை விட்டுட்டு நீங்கள் வெளியே வந்ததுக்கு கண்கூடாக நீங்கள் பார்த்து கொள்ளலாம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வக்ரகதி காலத்தில் சனி பகவானுடைய வக்ரமாகட்டும், குரு பகவானுடைய வக்ரமாகட்டும், இந்த 4 மாதங்கள் சரியில்லாமல் போனதும், இனிமேல் வருகின்ற 6 மாதங்கள் நல்ல நிகழ்வோடு ஐயா, சுப நிகழ்ச்சிகள் தான் ஐயா. இதெல்லாம் கூட நம்ம வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்ற எண்ணமெல்லாம் உருவாகுதல்லவா? அவையெல்லாம் கடந்து வரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். மழை பெய்யணும், அதை நத்து நாடு என்ன சொல்லலாம், அந்த வயல் வெளிக்கு வரணும். வந்த பிறகு தான் நம்மளுக்கு நல்லது நடக்கப் போகிறது. வருகின்ற காலங்கள் எல்லாமே இனிமை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு. விக்னேஸ்வராய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகர. அரகர நம பார்வதி பதையே. அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், இதுவரைக்கும் சனி பகவான் வக்ரகதியில் இருந்தார். இப்பொழுது குரு பகவானும் வரப்போகிறார் வக்ரகதியில். இந்த சனி பகவானும் குரு பகவானும் வக்ரகதி காலத்தில் எவ்வாறு ஒவ்வொரு ராசிக்கு பலாபலன் இருக்குன்னா, இந்த சனி பகவானும் குரு பகவானும் வக்ரகதி காலத்தில் சேம், அதாவது மைனஸ் ஆர் மைனஸ் ப்ளஸ்ன்னு சொல்கிறோம் இல்லை, அந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ் போட்டாவே ப்ளஸ் தான் வரும். உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றி புதிய உன்னதமான தேர்வுக்கு நாம் அழைத்து செல்ல போகிறார். இது ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு பலாபலன் உரைக்க வேண்டும் என்றால் அவ்வளவு சிறப்பு என்று தான் சொல்லுவோம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால், நம் வாழ்க்கை தரம் உயரக்கூடிய காலங்களாக இந்த காலம் இருக்கப்பெறும். ஐயா, ரொம்ப கடினமான சூழ்நிலை வாழ்ந்துட்டீங்க, நாங்கள் இல்லைன்னே சொல்லலை. இந்த 6 மாத காலங்கள் சரியான பலாபலங்கள் வழங்கலை அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்களும் வெளிவந்ததுக்கான அமைப்புகள் நிறைய வெளியே வந்துட்டுருப்பீங்க. நிறைய பிரச்சனையில் நீங்கள் சந்திச்சிருந்தீங்க பாருங்கள். அந்த பிரச்சனையை விட்டுட்டு நீங்கள் வெளியே வந்ததுக்கு கண்கூடாக நீங்கள் பார்த்து கொள்ளலாம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வக்ரகதி காலத்தில் சனி பகவானுடைய வக்ரமாகட்டும், குரு பகவானுடைய வக்ரமாகட்டும், இந்த 4 மாதங்கள் சரியில்லாமல் போனதும், இனிமேல் வருகின்ற 6 மாதங்கள் நல்ல நிகழ்வோடு ஐயா, சுப நிகழ்ச்சிகள் தான் ஐயா. தொட்டது துலங்க போதையா. இது வரைக்கும் மனதில் ஏற்பட்டு வந்த பிரிவினை, கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடெல்லாம் விலக தான் போதும். நாம் தூய உள்ளம் என்று சொல்லக்கூடிய நம்ம நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை, நம்ம தூய உள்ளம் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. நாம் யாருக்காகவும் நாம் தடிபணிஞ்சு போக மாட்டோம். தவறு செஞ்சால் தானே அடிபணியணும். அந்த மகர ராசிக்கே உரியது அது. மகர லக்னமாகட்டும், மகர ராசி ஆகட்டும், அவங்களுக்கே உரியது அந்த நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை, எதையும் துணிச்சலாக செயல்படுத்துவது. இருக்கட்டும், பார்த்து கொள்ளலாம் என்று என்ன சொல்லக்கூடிய எண்ணங்கள், எதுவும் கடந்து செல்லக்கூடிய பாதை எல்லாமே கடினம் என்றாலும் அதை எல்லாத்தையும் நாம் ஈடு கொடுத்து தான் வாழ்ந்துட்டுருக்கோம். இனிமேல் அந்த துன்பத்தில் இருந்து நாம் விடுதலை பெறப்போகிறோம். இந்த 6 மாத காலங்கள் குரு பகவானுடைய வக்ரகதி காலத்தில் உங்கள் வாழ்க்கை தரம் முன்னேற்ற பாதைக்கு அடைத்து செல்ல போகிறது. ஏன்னா சனி பகவானும் வக்ரகதி முடித்து உடனே அவரும் பின் பண்ணுறார். 1 மாத காலங்கள் முன்ன பின்ன இருந்தாலும் அந்த வக்ரம் நிவர்த்தி அடையக்கூடிய காலத்தில் இவரும் வக்ரகதி ஏற்பட்டு பகவானுடைய பார்வை நம்ம மேலே பதிஞ்சு, இது வரைக்கும் லாபம் பெறலை ஐயா, எல்லாமே சொல்லிட்டாங்க, எல்லா ஜோசிகாரும் சொல்லிட்டாங்க ஐயா, மகர ராசிக்கு நல்லாகுதுன்னு சொல்லிட்டாங்க. நல்லா இருக்குதுன்னா இன்றைக்கே வந்துடுமா? மழை பெய்யணும், அதை நத்து நாடு என்ன சொல்லலாம், அந்த வயல் வெளிக்கு வரணும். வந்த பிறகு தான் நம்மளுக்கு நல்லது நடக்கப் போகிறது. வருகின்ற காலங்கள் எல்லாமே இனிமை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு. இனிமேல் வருகின்ற காலங்கள்லாம் அனைத்தும் நம்மளுக்கு இன்பம் தருமா? கண்டிப்பாக இன்பம் தரும். நிகழ்வுகள், கடன் சார்ந்த விஷயமாக மாட்டோம், பொருள் உதவி நாம் கேட்டிருந்தோம், அந்த இடத்துல கிடைக்கல ஐயா. வேலை முக்கியமாக வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த முன்னெடுப்பு காலம், அதுதான் முக்கியமான ஒரு தருணம். இந்த 6 மாத காலங்கள் வேலை சார்ந்த விஷயத்தில் நாம் இதுக்காக தான் காத்துக்கிட்டு கொண்டிருக்கோம் ஐயா. இந்த வேலைக்காக தான் எவ்வளோ வருஷமாக காத்துட்டுருக்குன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? இந்த 6 மாத காலத்தில் அதெல்லாம் பூர்த்தி செய்து உங்களுக்கு கொடுக்க போகிறாரு உங்கள் கையில். இதை தாங்க எதிர்பார்த்துட்ருக்கேன். பல ஆண்டுகளாக எதிர்பார்த்துருந்தேன், எனக்கு எதுவுமே கிடைக்கல. வீடு கட்டியிருப்பீங்க, அந்த லோன்லாம் வந்து எவ்ரிதிங்கில் ஃபுல்லாகவே நம்மளுக்கு லோனை கூட கட்ட முடியாத நிலைமைலாம் ஏற்பட்டு நம்மளை பின்தங்கியே போயிட்டுருப்போம். வேலை எடுத்திருப்போம், வேலை செய்ய முடிச்சு ஆரம்பிச்சிருக்கோம், அதெல்லாம் பார்த்தா வேலை தடையாக நின்று போயிட்டுருக்கோம். பொருள் உதவி, அதாவது பொருள் போட்ட முதல் அப்படியே தேங்கி கொண்டிருக்கும்.
அந்த போட்ட முதலெல்லாம் எப்படி தான் திருப்பி நம்ம எடுக்க போகிறோன்ற ஒரு நினைவு மனதளவில் எப்பவுமே குழப்பமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளிட்டு அப்படியே நிற்பணும். அந்த பாவனை, ஒரு மனுஷனுக்கு பாவனை என்று சொல்கிறோமில்ல, அந்த பாவனையெல்லாம் இனிமேல் மாறிவிடும். உங்கள் எண்ணம் எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய காலம் இதோ வந்து கொண்டிருக்கிறது. உங்கள் வேலை சார்ந்த விஷயமாகட்டும், தொழில் சார்ந்த விஷயமாகட்டும், எதன்னா இருக்கட்டும் ஐயா, இது வரைக்கும் முன்னெடுக்காமல் வந்த பிரச்சனைகள் இந்த 11வது மாதத்துக்குள்ளே அவையெல்லாம் பூர்த்தி செய்து முற்று கையில் கொடுத்துருவார். போங்க, உங்கள் லாபம் என்று சொல்கிற 11 லாபம்தான். அந்த மாதமே உங்களுக்கு லாபம் தரப்போகுது. இவர் வக்ரகதி காலத்தில் சனி பகவான் வக்ரகதி முடிகிறதுக்குள்ளே உங்களுக்கு குரு பகவான் வக்ரகதி ஆரம்பித்து உங்கள் தேவையெல்லாம் அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படின்ற மாதிரி எல்லா வித முன்னேற்றமும் தொடர்ந்து வந்ததை கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம். ஐயா, பிள்ளைகளுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்தில் வேலை செய்கிறது, அவங்களுக்காக குடும்பத்துக்கு செலவீனங்கள் செய்வது, இதெல்லாம் தான் இனிமேல் சுப செலவுகள் மட்டுமே உங்கள் வாழ்வில் ஏற்பட போகிறது. அது அதிகரிக்கையா, செலவுகள் கண்டிப்பாக இருக்கும், அதுக்கேற்ற வருமானமும் கைகூடக்கூடிய காலமாக அமையப்போகுது. அதாவது எப்படி சொல்கிறதுனா, ஒவ்வொரு நாளும் வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்த தொய்வையான நிலைமையெல்லாம் மாறி வேலை பணியாகட்டும் வேலையாகட்டும் எல்லாமே முன்னெடுக்கக்கூடிய காலமாக அமையப்பெறப்போகிறது. பிரிவினைகள் இனிமேல் கிடையாதுங்க. ஒவ்வொரு நாளும் பிரிவினைலாம் இனிமேல் கிடையாது. பிரிவு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்தோம். கணவன் மனைவிக்குள் தெய்வ சாவாத குறைலாம் இருந்திருக்கும். நிறைய பேர்லாம் விட்டுட்டு விலகி போயிட்டுருப்பாங்க. அவங்களுக்கு திருமண ஏற்பாடுகள் நடைபெறக்கூடிய காலங்களாகும். இந்த தசாபுத்தி காலம்லாம் பார்த்தா கூட இந்த 7.5 சனி காலத்தில் எதுவுமே உதவப்படாது. நீங்கள் எதனா இருக்கட்டும், இந்த அசமத்து சனி காலம், 7.5 சனி காலம், ஜென்ம சனி காலங்கள்லாம் நம்மளுக்கு தசாபுத்தி நன்றாக இருந்தால் ஓரளவுக்கு லிமிட்டில் தான் இருப்போம். அப்போ கூட கண்ணீர் மல்க வைப்பார் அவர் கடவுள். கண்ணீர் அதாவது செஞ்ச வேலையை விட்டுட்டு வெளியே போகிற மாதிரிலாம் நம்மளுக்கு சூழ்நிலை ஏற்படும். செய்கின்ற வேலையை விட்டுட்டு நாம் வெளியூர் போயிடுவோம். பார்த்துக்கோ, நல்ல சம்பளம் இருக்கும். நல்ல சம்பளம் இருக்கும்போதே நாம் எல்லாத்தையும் விட்டுட்டு நாம் வெளியே செல்லக்கூடிய காலங்களாகும். தேவையில்லாத பிரச்சனையை நாமளே தேடி செல்லக்கூடிய காலங்களாகும். இறை நாட்டத்தை முதல்ல மறந்தது எதிரானா இறைவனுடைய நாமத்தை சொல்வதை நாம் மறந்து விடுவோம். ஆலயத்துக்கு செல்வதை நாம் மறந்து விட்டிருப்போம். எதை விட்டோமோ இது எல்லாத்தையும் நாம் இனிமேல் பிடிக்கப் போகிறோம். எதை ஒருவன் என்னென்ன தொடாமல் விட்டுட்டானோ அதெல்லாம் இனிமேல் தொடக்கூடிய காலங்கள். அதெல்லாம் தூக்கி போட்டாச்சு, எல்லாத்தையும் தூக்கி போட்டோம். நம்ம எதுவும் தேவையில்லை, கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கெல்லாம் நம்ம போயிட்டோம். நாத்திகம் கூட பேசியிருப்போம். ஏன்னா அது மாதிரி பிரச்சனைகளை நாம் சந்தித்து விட்டோம் அல்லவா. இனிமேல் வருகின்ற காலங்கள்லாம் உங்கள் வாழ்வில் புதிய புதிய இன்பங்கள் தோற்றப் போகிறது ஐயா. புதிய புதிய முயற்சிகள் எடுக்க தான் போகிறீங்க. நீங்கள் வேலை சார்ந்த விஷயமாகட்டும், தொழில் சார்ந்த விஷயமாகட்டும், கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு ஆகட்டும், கல்வி சார்ந்த விஷயத்திலே ஆகட்டும், எல்லாமே இனிமேல் முன்னேற்றம் தரும் ஐயா. பின்னோக்கி போனதல்லமா இந்த 6 மாத காலங்கள் பின்னோக்கி போச்சு. இனிமேல் 6 மாத காலங்கள் முன்னேற்ற பாதைக்கு வழிநடத்தி செல்லப்போகிறது. ஏன்னா 2 கிரகங்கள் பெரிய கிரகங்கள் ஐயா. மத்தியமான பலாபலங்கள் மத்தியத்தில் தான் கொடுப்பாருங்க. மாலையில் கொடுக்க மாட்டாங்க. மத்தியமாக என்றால் அது சென்டர் பாயிண்ட் என்று சொல்கிறோமில்ல. இந்த வக்ரகதி காலத்தில் தான் உங்களுக்கான பலாபலங்கள் கிடைக்கும். குரு பகவானுடைய வக்ரகதி காலத்தில் உங்களுடைய முழு பலாபலங்களையும் என்னென்ன பெறணுமோ அனைத்தும் நீங்கள் பெற தான் போகிறீங்க. அவருடைய வக்ரகதி காலத்தில் முழு பலாபலங்கள் அப்படியே முழுசாக உங்களுக்கு தேவைகளை முழுவதும் பூர்த்தி செய்துட்டு உங்கள் வேலை சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் தொய்வான நிலைமையெல்லாம் ஏற்பட்டு செல்லவா அவையெல்லாம் விட்டு விலகுவதை கண்கூடாக நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. இதுவரைக்கும் இல்லாத துன்ப நிலை, அந்த துன்ப நிலையெல்லாம் மறந்து இன்ப நிலைக்கு செல்லக்கூடிய காலம் வந்துவிட்டது. பிரிவினைகள் இது வரைக்கும் இருந்திருந்தால் அந்த பிரிவினையெல்லாம் விட்டுட்டு வெளியே போக போதையா. பிரிவினையெல்லாம் விட்டுட்டு வெளியே போக தான் போகிறோம். நாமும் முன்னெடுத்து ஒரு பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் நாம் செய்ய தான் போகிறோம் சாமி. வேலையிலோ, அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு நாம் செய்கிறோமோ இல்லையோ, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தேவையான அளவுக்கு முதலீடுகள் நம்மளுக்கு சேரப்போகுது. எலக்ட்ரிக்கல் ஆகட்டும், மெஷின் ஒர்க் ஆகட்டும், பெரிய பெரிய இன்ஜினியரிங் கம்பெனி ஆகட்டும், எல்லாமே இனிமேல் உங்களுக்கு தடை ஏற்பட்டதல்லவா, அந்த தடையெல்லாம் விலகப்போகுது. முதல்ல தடை விலகும். வழி விடுதல் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்போகிறோம். இந்த 6 மாத காலங்கள் நமக்கு முன்னேற்ற பாதை. இதெல்லாம் நம்மளுக்கெல்லாம் வாழ்வில் வருமா அப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் தோன்றுமா? இதெல்லாம் கூட நம்ம வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்ற எண்ணமெல்லாம் உருவாகுதல்லவா.
அவையெல்லாம் கடந்து வரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். பெரிய பெரிய சக்தி என்று சொல்லக்கூடிய அமைப்பை நாம் பெற போகிறோம். பெரிய பெரிய ஆத்ம சக்தியெல்லாம் இறைவனிடத்தில் நாம் என்னென்ன வேண்டணுமோ அவையெல்லாம் இறைவன் தானாக நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய காலம் இதோ வந்து விட்டது. ஐயா, இந்த ஏழரச்சனை காலத்திலும் நன்மையும் நடைபெறும். முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். ஏழரச்சனை காலத்தில் நன்மையும் நடைபெறும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்பத்தை கொடுப்பார். பிரிவினைகள் ஏதேனும் இருந்தால் அதெல்லாம் விட்டுட்டு விலக தான் போகிறோம். நோய் நொடிகள் எதனா இருந்தால் அதெல்லாம் விட்டுட்டு விலகி ஓட தான் போகுது சாமி. இந்த 6 மாத காலங்கள் நீங்கள் நிம்மதி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெருமூச்சோடு நீங்கள் இருக்க தான் போகிறீங்க. ஐயா, வங்கி சார்ந்த விஷயத்தில் கடன் வாங்கிட்டு இருந்தால் அவையெல்லாம் ஓரளவுக்கு நாம் நிம்மதி பெற்று அதிலேருந்து அடைச்சி நாம் வெளியே வந்துடுவோம். லோன் கேட்டிருந்தால் அந்த லோனெல்லாம் சேங்ஷன் ஆகிடும் ஐயா. இனிமேல் அந்த பிரச்சனையில் விட்டுட்டு நீங்கள் விலக தான் போகிறீங்க ஐயா. இது உறுதியாக சொல்ல முடியும். அதனால் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அரசாங்க தொழில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஏற்பாடு. அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்து கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு நல்ல அமைப்பு. திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு புதுமையான காலம் என்று தான் சொல்லுவேன். திருப்பியும் எனக்கு நல்லுறவு கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்காங்க. பிற பிரிவினைலாம் ஏற்பட்டு டைவர்ஸ் எல்லாம் ஆகிட்டு திருப்பி ரீகடைசியில் நம்மளுக்கு மேரேஜ் கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உத்திராடம் மாவட்டம், திருவோணம் மாவட்டம், அவிட்டம் மாவட்டம் எல்லாருக்கும் இது ஏற்புடைய காலம் என்றே உரைப்பேன். கடன் சார்ந்த விஷயத்திலேயோ எல்லாமே இனிமேல் கைகூடக்கூடிய காலம்தான். அந்த கடனை அடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் நம்மளுக்கு பெற போகிறோம் சாமி. வங்கி சார்ந்த விஷயத்தில் பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருப்பீங்க. வீட்டை விட்டு போயிடலாமா, நாட்டை விட்டு போயிடலாமா, வேலையை விட்டுட்டு போயிடலாமா, இதெல்லாம் செய்யலாமா வானாமா என்ற எண்ணங்கள்லாம் உருவாச்சல்லவா. அதெல்லாம் விட்டு விலகிட்டு நாமும் இந்த 6 மாத காலங்கள் இன்பனை தரப்போகிறது. இறைவன் நல்லது தான் நம்மளுக்கு கொடுக்கப் போகிறார் என்பது உறுதியாக நீங்கள் எண்ணிக்கொள்ளலாம். இனிமேல் நன்மை தாங்க உங்களுக்கு விடுங்க. ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இந்த 6 மாத காலங்கள் நம்மளுக்கு எல்லாமே ஏற்புடைய காலங்களாக மாறி நல்ல நற்பலங்களை தெரிவித்து பெரிய முன்னேற்ற பாதைக்கும் இறைவனிடத்தில் நாம் செல்லக்குண்டு இது வரைக்கும் இறைவன் நாமத்தை சொல்லாமல் இருந்தவங்களுக்கு கூட இறைவன் நாமத்தை சொல்லக்கூடிய பாக்கியம் பெறப்போகிறோம். அறம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபட போகிறோம். கோயில் நிர்வாகத்தை பொறுப்பு நம்மளுக்கெல்லாம் வந்து சேரப்போகுது சாமி. இதெல்லாம் தான் பெரிய பெரிய முன்னேற்ற பாதைக்கு வழிநடத்தி செல்லும். மக்களுடைய தொடர்பு கிடைக்கும். அதன் மூலம் பெரிய லெவலில் நாம் வர்றதுக்கான காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். ஒரேவாறு சொல்லப்போனால் இது ஒரு புதுமையான காலம் என்று நீங்களே எண்ணி பார்ப்பீங்க. கேட்டது கிடைக்கும் என்ற அளவுக்கு நம்மளுக்கு செல்வங்கள் சேரப்போகுது சாமி. குறைந்த அளவுக்கு இருந்து வந்த முதலீடுலாம் நம்மக்கிட்ட இருந்தோம்ல, பெரிய முதலீடுலாம் செய்து பெரிய லெவலில் நாம் வரத்துக்கான வாய்ப்பினை பெறப்போகிறோம். இது வரைக்கும் நம்மளை குடும்பத்துக்கோ குடும்பம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தால் அண்ணன் தம்பி உறவுகளில் ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடெல்லாம் விலகப் போகுது. தாயாரிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் அவங்களாம் உடல்நிலையில் பாதிக்கப்பட்டிருந்தாலோ தந்தையாரிடம் உடல்நிலையில் பாதிக்கப்பட்டிருந்தாலோ அவங்கெல்லாம் திருப்பி பழைய நிலைமைக்கு வரக்கூடிய காலமாகவும் தொந்தரவிலிருந்து விளங்கக்கூடிய காலங்களாகவும் இந்த காலம் இருக்கப்பெறும். இனிமேல் வருகின்ற காலங்களெல்லாம் உங்கள் வாழ்வில் புதுவிதமான எண்ணங்கள் தோன்றி வேலை சார்ந்த விஷயமாகட்டும், தொழில் சார்ந்த விஷயமாகட்டும், கல்வி சார்ந்த விஷயங்களாகட்டும், இதுவரைக்கும் கொடுக்கல் வாங்கலில் வந்த பிரச்சனைகளாகட்டும் எல்லாமே இனிமேல் சுமூகமான உறவு ஏற்படுத்தி தரப்போகிறார் ஐயா இறைவன். இந்த 6 மாத காலங்கள் நல்ல முன்னேற்றத்தை தருவார். மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்களும் அந்த நாராயண பெருமானை வணங்கி வர, அதாவது லக்ஷ்மி நரசிம்மரை வணங்கி வர சோளிங்கரில் வீட்டிற்கும் யோகா நரசிம்மரையும் யோகா ஆஞ்சநேயரை வழிபட ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய, ஏன்னா இது சனி பகவானுடைய அமைப்பில் போது லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட அவங்க வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி அவரே நற்பலங்களை கொடுப்பார். வாரம் வருகின்ற சனிக்கிழமை தோறும் விரதம் இருக்க கற்றுக்குங்க. சனிக்கிழமை தோறும் தலைக்கு நெல்லை எண்ணெய் குளிச்சுங்க. உடற்பயிற்சி என்று சொல்லக்கூடிய, அதாவது வேர்வை வரா மாதிரி உப்புக்கள் சேராத உணவாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். காரம் உப்புலாம் குறைச்சிட்டா உடல் உபாதைகள் வராது. இவையெல்லாம் இனிமேல் மேற்கொள்ளக்கூடிய காலங்களாகும். யோக நரசிம்மரை லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.